Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 372 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஓரு எல்லாத்தையும் கண்டமேனிக்கு கைமா பண்ணிட்டான். கடைசியில பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு 3 பேரு தான். அதுலயே கொஞ்சம் பயங்கரமா சண்டை போடுற ஆளு ஜோரோ மட்டும்தான். அவனை மட்டும் காலி பண்ணிட்டான்னா அவ்வளவுதான். இனி அவனை சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆவுன்னா கேவலமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு மட்டையாகிட்டானாமா. இதுக்கப்புறம் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு திமிரு பார்த்தாலே நல்லா தெரியுது. ஏன்னா இவ்வளவு கலவரம் நடக்குது, யாருகிட்டையும் எந்த ஒரு அசைவும் இல்ல. இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் காலி பண்ண சொல்லி ஆர்டர் போடுவானா. உசோப் எல்லாம் தொண்டையிலேயே அமிக்கு உள்ளுக்குள்ளேயே நடுங்கும். ஜோரோ மட்டும்தான் அவனை காலி பண்ணாம விடக்கூடாதுன்னு பயங்கர டெரரா நின்னுட்டு இருப்பான். ஆனா அந்த ஒரு டம்முன்னு வரதுலயே தெளிவா தெரிஞ்சு போச்சு, இவங்க யாராலையுமே அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. உசோப்புகள்லாம் மண்டை காலியா இருக்காமா. என்ன ஐடியா பண்ணி ஜெயிக்கணும்னே சுத்தமா தெரியலன்னு புலம்பி தள்ளுவான். ஜோரோ நான் போய் சண்டை போட்டு ஓப்பனிங்க கிரியேட் பண்றேன், நீ அந்த விஷயத்த பண்ணிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். பண்ணிருன்னு சொன்னா உசோப்பு என்னத்த பண்ணுவான். டேய் சொல்லிட்டு போடா, வாட் டு யூ மீன் கேட்பான். அவன் சொல்ல மாட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே அவன் அதைத்தான் சொல்ல வரான்னு எதையோ ஒன்னு நினைச்சிட்டு பாட்டு குடுகுடுன்னு ஓடுவானா. நமிக்கு ஒன்னும் புரியல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. இங்க ஜோரோ அடிச்சு புறந்து அவனை அட்டாக் பண்ண வேகமா ஓடுனா. அவன் கம்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து, அதுல இருந்து ஜம்ப் பண்ணி ஜோரோ எஸ்கேப் ஆகி அந்த 108 பவுண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ண போறக்குள்ளேயே சட்டுன்னு அவன் வந்து மண்டைய வச்சே ஒரு அடி. அவ்வளவுதான், ஜோரோ அங்க இருக்க செவுத்துல போய் பதிஞ்சிருவான். அதுலயே அவனுக்கு கேர் ஆயிரும். அப்படியே முக்கிட்டு இருக்கும் போது விட்டுவான்னு பார்த்தா ஓங்கி குத்த வருவான். நல்ல வேலை ஜோரோ அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் அவன் அடுத்தடுத்து அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் எல்லாத்திலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். இப்ப மட்டும் அவன் குத்து இவன் மேல டைரக்டா பட்டுச்சுனாலே போதும், கேம் இதோட முடிஞ்சது. இந்த உசோப்பு லூசு பைய என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவன் அந்த சால்ட் மூட்டைய பெரிய சைஸ் உண்டிகோல்ல வச்சு இழுத்துட்டு இருப்பான். அட டைரக்டா அவனோட வாயில அடிச்சு அவனை பியூரிஃபை பண்ணிடலான்னு. பேட்டில் ஆஃப் த செஞ்சுரி கிரேட் மேன் யாருன்னு கேட்டா உசோப்ப தாண்டா இந்த வருஷம் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பிடிச்சி இழுன்னு கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி இழுப்பான். இப்ப என்னன்னா அந்த ஓர் மூவ் பண்ணக்கூடாது அப்படி மட்டும் இருந்தானா கரெக்டா அவனை எய்ம் பண்ணி அடிச்சு பியூரிஃபை பண்ணிடலாம். இதை தெரிஞ்ச ஜோரோ என்ன பண்ணுவான், டே ஆப்ப குண்டா மண்டையா, சூரியன் உதிக்கிற வரைக்கும் நான் உன் கூட ஜாலியா விளையாட போறேன், எப்படியும் சீக்கிரமா உன்னைய காலி பண்ணிதான் ஆகணும், முட்டுச்சட்டுமான்னு கேட்பான். கெக்கோ மோரியாக்கு சிரிப்பா வரும். எதை யார் பேசணும்னு விவஸ்தையே இல்ல, தப்பிச்சு போறக்கே கஷ்டப்பட்டு கண்டபடி மூச்சு வாங்கிட்டு இருக்க, நீ எங்களை ஜெயிக்க போறியான்னு கேட்டா ஆமாம்பா, கண்டிப்பா காலுக்கடியில உன்னைய நசுக்க போறோம்னு சொல்லுவானா. ஜோரோ கத்திய நீட்டி, கொய்யால எனக்கு எப்ப கிவ் அப் பண்ணணும்னு தெரியவே தெரியாது, அதனால இந்த கொம்பு வச்ச ஒனிடா மண்டேன நான் ஜெயிக்காம விட மாட்டேன், இவனை இங்கேயே இப்பவே முடிச்சு காட்டுறேன்னு பயங்கர கெத்தா சொன்ன உடனே ஓரோட ஈகோவையும் டச் பண்ணிட்டான். அந்த கெக்கோ மோரியாவையும் பயங்கரமா சூடேத்தி விட்டான். இமீடியட்டா அவனை தரையோட வச்சு நசுக்குன்னு சொல்லுவானா. இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலைய விடாதீங்கன்னு பயங்கர ஹைட்டா ஒரு ஜம்பா போட்டு கம்னு ஓங்கி குத்த வருவான். நமி எல்லாம் ரொம்ப பீதி ஆயிருவா. ஏன்னா அவன் வர்ற வேகத்துல அடிச்சானா கண்டிப்பா ஜோரோ செத்துருவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா 2 கொரிலா பவர் எடுத்து 2 கொரிலா ஸ்லாஷை யூஸ் பண்ணி அவன் அட்டாக்க தடுப்பான். கொக்கா மக்கா அந்த இடமே காட்டுத்தனமா அதிரும். ஏன்னா அவன் வந்த வேகத்துக்கு நம்ம ஜோரோ தடுத்திருக்கான்ல, அதை தடுத்தது மட்டும் இல்லாம அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு தள்ளுவான். வந்த வேகத்துல அவன் கையை அப்படியே தசை மாறிடும். அப்படின்னா நம்ம ஜோரோவும் எந்த அளவுக்கு பவர் பாத்துக்குங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா வந்த வேகத்துல அவன் குத்தி டைவர்ட் பண்ணி விட்டதுனால கண்டமேனிக்கு போய் சொருகி கையை ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால கையை வெளியே எடுக்க கண்டமேனிக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்ல ஜோரோ அவன் கையை கண்டபடி வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். சோ ஒரு வழியா அவனை சேஃப்டியா லாக் பண்ணியாச்சு. இந்த டைம்ங்கும் போது அவன் வாயில சால்ட் அடிச்சா அப்படியே பியூரிஃபை பண்ணிடலாம். ஆனா உசோப் இன்னுமே வேலையை பார்க்கல. எங்க போனா அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அந்த ஒரு ஓங்கி குத்துவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப். ஏன்னா என்னதான் அவனுக்கு கத்திய வச்சு வெட்டினாலும் சரி கல்ல விட்டு அடிச்சாலும் சரி அவனுக்கு தான் வலிக்காதே. அவன் ஜோம்பி. ஜோரோ ஜம்ப் பண்ணி அடுத்த அட்டாக் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா அந்த ஓர் காணாம போயிருவான். எங்க போயிருக்கான்னு பாக்குறதுக்குள்ளேயே சட்டுன்னு பின்னாடி வந்து அவன் முட்டிய வச்சு ஓங்கி ஒரு அடி, அதுவும் ஜோரோவை செவுத்தோட வச்சு அடிச்சிருப்பான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜோரோவோட நிலைமைய தனியா சொல்லுமா என்ன. அப்படியே பேன்னு வாயில ரத்தம் தெறிக்க கையில வச்சிருந்த கத்தி எல்லாத்தையுமே விட்டுருவான். அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே விழுந்த உடனே ஓருக்கு செம ஹாப்பி, நான் வின் பண்ணிட்டேன்னு. அப்ப நம்ம உசோப்பு கொல்ல காண்டாயி, டே ஓரு இனி நீ நோ மோர் இங்க பாடுறான். எவன்டா அவனு திரும்ப போது கரெக்டா சால்ட் அவன் வாயில வச்சு ஒரே அடி. சால்ட் மூட்டை டைரக்டா அவன் வாய்க்குள்ள போய் அவன் டப்புன்னு முழுங்கிருவான். அவ்வளவுதான், நம்ம உசோப்பு சாதிச்சிட்டான். அவனால நம்பவே முடியல. ஓருக்கு அவன் என்ன தின்னான்னு கூட தெரியல. ஆமா நான் என்னத்த முழுங்கினேன், எதையோ முழுங்கினே அப்படின்னு ஒண்ணும் தெரியாம முக்கிட்டு இருப்பான். இங்க இந்த கெக்கோ மோரியா பதறுவான். அட சண்டால பயிலா இப்படி பண்ணிட்டீங்களேடான்னு. உசோப்புக்கு செம ஹாப்பி, நான் சாதிச்சிட்டேன், ஓர சால்ட்ட சாப்பிட வச்சுட்டேன், அவ்வளவுதான், இனி அவன் பஞ்சாயத்து ஓவருமா. கெக்கோ மோரியாவெல்லாம் கண்டபடி எரியும். இப்படி சால்ட்ட வச்சு அடிச்சா
ஜோம்பிஸ் எல்லாம் செத்து போவாங்கன்னு நமிக்கு தெரியாது இல்ல. அவ சால்ட்ட வச்சு அடிச்சா என்ன ஏதுன்னு கேப்பான். உடனே உசோப்பு என்ன மேட்டர் என்னன்னு தெளிவா சொல்லுவான். அவ்வளவுதான் ஓர் இதோட காலின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் அங்க ஊன்னு கத்துவான். அவன் வாய்க்குள்ள இருந்து ஷாடோ அப்படியே வெளியில வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லூஃபியோட ஷாடோ வெளியில வருது. இப்ப அவன் பியூரிஃபை ஆயிட்டு இருக்கான். இனிமேட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு உசோப்பெல்லாம் சொல்லி குதிப்பான். அப்ப ஓரும் ஐயோ ஆத்தாடின்னு சொல்லி தொண்டையிலேயே அத்துவான். அத பார்த்து சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருந்த நம்ம உசோப்பு திடீர்னு ஷாக் ஆவான். என்ன ஆச்சு, ஏன் ஷாக் ஆகுறான்னு பார்த்தா ஓரோட வாய்க்குள்ள இருந்து வந்தது லூஃபியோட ஷாடோ இல்ல, கெக்கோ மோரியாவோடது. அதுவும் வர்றவன் அந்த சால்ட் மூட்டையும் சேர்த்து வெளியெடுத்துட்டு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல, ஊத்திக்கிச்சு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான் பாத்தியா. இப்ப என்ன பண்ணுவேன்பா? உசோப்புக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. பின்ன அவன் பாடிக்குள்ளேயும் செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஆளெல்லாம் வச்சிருக்கான்ல, இப்படி வேற காப்பாத்திட்டானா இனி அவன் பண்ற பில்டப் எல்லாம் தாங்க முடியுமா? முடியாது. மூக்க நோண்டிக்கிட்டே வேற லெவல்ல பில்டப் பண்ணுவான். நீங்க எல்லாம் முட்டா பாலுங்க, எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு தெரியாதா எங்கெங்க வீக்னஸ் இருக்கு, எப்படி எல்லாம் அவனை காப்பாத்தணும்னு. இதுக்கப்புறம் எல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, என்னோட கடைசி ஹோப்பும் போச்சுன்னு சொல்லுவானா. அப்ப அந்த டோப்பல் மேன் சால்ட்ட தூக்கிட்டு வீசுவான். உசோப் மேல பட்டு திருச்சடிச்சு வந்து விழுவான். இதுல என்ன ஆகும்? அந்த சால்ட் பொட்டெல்லாம் டேமேஜ் ஆகி உள்ள இருக்கிறது எல்லாமே கொட்டிருமா. ஐயோ இத புரூக்கு கஷ்டப்பட்டு நமக்காண்டி கொண்டு வந்தானேன்னு சொல்லி வாருன்னு வாரி அள்ளிட்டு கிடப்பான். இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் இது மட்டும்தான். இதையுமே இப்படி உடைச்சு கொட்டி விட்டான்ல, அதனால அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனை விட மாட்டேன், அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு வாய மூடாம கத்திட்டே கிடந்த உடனே கம்கம்னு சொல்லுவான். அப்பவே தெரிஞ்சு போச்சு உசோப் அவன் பொழக்க போறான்னு. நமி பார்த்துட்டு பீதியாகி வேண்டான்னு கத்துவா. அவ்வளவுதான், உசோப்ப ஒரே மிதி. நமி எல்லாம் திருச்சடிச்சு வந்து விழுவா. அந்த ஒரு பையன் ஒரு மிதி மிதிச்சாலே அவன் தாங்க மாட்டான். அடுத்தடுத்து சக்கு 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 சக்குன்னு கேப் விடாம மிதிப்பான். நமியால தாங்க முடியல, வேணான்னு கதறுவான். ஆனா அந்த கெக்கோ முரியா அவன் டஸ்டா போற அளவுக்கு விட்டாத, மிதிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பான். இப்ப மட்டும் லூஃபி வந்தான்னா என்ன ஆகும்? அது வரைக்கும் ஆடட்டும், அவன் முடிஞ்சான், இனி அடுத்து நமிதான். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வந்து ஒரே மிதி. பாவம், அவளாலையும் எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? சும்மா நகுனக்கடின்னு நசுக்குன்னு நசுக்குவான். இவன் நல்லா ஏத்தி விடுவான். மிதி மிதி நல்லா மிதி. நெசுங்கி சாணியாயி காத்தோட காத்தா கரையிற வரைக்கும் மிதி. நம்மளை எதிர்த்தா இதுதான் நிலைமை. இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மிதி. யாருமே திரும்பி வரக்கூடாது. ஏன் அவங்கள யாரு பார்த்தாலும் இவங்க மனுஷங்களான்னு கேட்கற அளவுக்கு டவுட் ஆகணும். அந்த அளவுக்கு மிதின்னு உசுப்பேத்துவான். அவனும் சக்குன்னு போட்டு மிதிச்சு தள்ளுவான். அவ்வளவுதான். இனி லூஃபி வந்தான்னா இவங்க எல்லாத்தையுமே சுரண்டிதான் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா அப்பதான் லூஃபி அங்க வந்துட்டான். வந்தவன் டே ஜெயண்ட் யார போட்டுடா மீச்சிட்டு இருக்கேன்னு கேட்பான். எவன்டா அவன் புதுசான்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். இங்க நம்மளால டோட்டலாவே டிஃபரெண்டா இருப்பான். அவன் ஓர பார்த்து உன் காலுக்கடியில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, எதுக்கு இப்படி வெட்டியா போட்டு கூச்சிட்டு இருக்கான்? என்னடான்னா உசோப்பையும் நமியையும் லூஃபி காப்பாத்திட்டான். பாடிய பார்த்தாலே தெரியுதுல நம்மளால எப்படி இருக்கான்னு. உசோப்ப ஓங்கி மிதிக்கும் போதே வந்து காப்பாத்திட்டான் போல. அப்படின்னா அவன் மேல மிதியே படல. நீங்க யாரு என்னன்னு தெரியல, எங்களை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றியும்பானா. ஓர் பார்த்துட்டு யாரா நீ புதுசா களத்துல இறங்கி இருக்க, உன் பேர் என்னன்னு கேப்பான். நான் தான்டா மங்கி டி லூஃபின்னு சும்மா கெத்தா சொல்லுவானா. அப்படியே சக்குன்னு 4 பக்கமும் கேமராவை வளைச்சு காட்டுவாங்க. ஆளு பார்க்க படு பயங்கரமா இருப்பான். இது லூஃபியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதறுவாங்க. அவன் கெக்கோ மோரியாவை பொழக்காம விட மாட்டேன்னு கொலை வெறியில கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.